காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாசிரமம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே திருமலை வையாவூர் வேடந்தாங்கல் மெயின் ரோடிலே ஐயங்கார் தெருவிலே அமைந்துள்ளது இந்த தலம். காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாசிரமம் நம்பர் 5, ஐயங்கார் தெரு, வேடந்தாங்கல் மெயின் ரோடு, திருமலை வையாவூர், செங்கல்பட்டு மாவட்டம். தென் திருப்பதி பெருமாள் கோவில் அருகிலே இந்த காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாசிரமம் அமைந்துள்ளது. நம்முடைய ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் ஆலயம் கட்டுமான பணி திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கட்டுமான பணிக்கு நன்கொடை செய்ய விரும்பும் பக்த கோடிகள் கீழ்கண்ட வங்கி கணக்கிலே செலுத்தி முறையான ரசீது பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்வர்ண பைரவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். All donations are exempted under 80G of the Income Tax Act. Account number 7269746702. Indian Bank, Maduravail Branch, Chennai. IFSC code IDIB 000M297 என்பதாகும். ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆனது நம்முடைய வேடந்தாங்கல் மெயின் ரோடிலே திருமலை வையாவூர் தென் திருப்பதி பெருமாள் கோவில் அருகிலே கட்டுமான பணி திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஸ்வர்ண பைரவரை காசிக்கு எடுத்து செல்லும் போது நடந்த உண்மை அற்புதங்கள் மற்றும் அந்த மூர்த்தியின் பெருமைகளை பற்றி இங்கே நாங்கள் விவரிக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்திலே பஞ்சாட்சரபுரம் என்கின்ற குரடாச்சேரியிலே அமைந்துள்ள ஸ்ரீ கால பைரவ ஆசிரமத்திலே மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி பூஜை யாகம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டு இருந்தபொழுது காசியிலிருந்து கால பைரவரை தரிசனம் செய்ய வந்த அகோரி சுவாமிகளின் வேண்டுகோளின்படி அனைத்து பக்தர்களின் வேண்டுகோள் படியும் ஸ்ரீ கால பைரவ ஆசிரமத்திலே ஸ்வர்ண பைரவர் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்று அன்பான வேண்டுகோள் வைத்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு மகாபலிபுரத்திலே சிலா விக்கிரகம் வாங்க ட்ரஸ்ட் நிர்வாகம் முடிவு செய்தது. ஸ்ரீ பைரவர் சிலை வாங்க மகாபலிபுரம் சென்றபொழுது சிலை வாங்கும் பொழுது நடந்த சில அற்புதங்களை பைரவர் சிலை வாங்கிய பொழுது கடையிலே உள்ள 2 ஸ்தபதிகள் மட்டும் வாகனத்திலே அந்த மூர்த்தியை தூக்கி வைத்தார்கள். பின்பு அதனைத் தொடர்ந்து மதுரவாயல் ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அலுவலகத்தில் இறக்கும் பொழுது 4 பேர் கொண்டு தூக்கி உள்ளே வைத்தோம். பிறகு அந்த பைரவரை காசிக்கு சென்று கங்கையிலே ஜலவாச பூஜை செய்வதற்காக பைரவர் சிலையை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்றோம். அங்கு பைரவரை இறக்கும் பொழுது 6 பேர் அதனை இறக்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து காசி ரயில் நிலையத்திலே இறக்கும் பொழுது 8 பேர் கொண்ட குழு அதனை இறக்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து காசி ஹனுமான் காடில் உள்ள திருப்பனந்தாள் காசி வாசி ஸ்ரீலஸ்ரீ முத்துக்குமார சுவாமிகள் மடத்தில் இறக்கும் பொழுது 16 பேர் இறக்கி உள்ளே வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்வர்ண பைரவரை கங்கையிலே ஜலவாச பூஜை சிவாச்சாரியார்கள், மகான்கள் மற்றும் அகோரிகள் சிறப்பாக பூஜை செய்து முடித்தார்கள். அதனைத் தொடர்ந்து பைரவர் விக்கிரகத்தை சென்னைக்கு கொண்டு செல்வதற்காக காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் உள்ள சிலா விக்கிரக டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பைரவரை எப்படி எடுத்துச் செல்லப் போகிறோம் என்று நாங்கள் எல்லோரும் யோசனை செய்து கொண்டிருந்த பொழுது மடத்து வாசல் வழியில் வந்தவர்கள் தமிழில் பேசி சென்றார்கள். அவர்களை அழைத்து பைரவரை டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், தாங்கள் பைரவரை எடுத்துச் செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை அன்போடு அழைத்தோம். அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். குருக்கள் ஐயா, நாங்கள் ஸ்டேட் பேங்கிலே பணிபுரிகின்றோம். நாங்கள் காசி கால பைரவரை தரிசனம் செய்ய போகும்பொழுதே ஸ்ரீ ஸ்வர்ண பைரவரை எடுத்துச் செல்ல என்ன பாக்கியம் செய்துள்ளோம் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறி அவர்கள் 20 பேர்கள் சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தில் பைரவரை தூக்கி கொண்டு இறக்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து பைரவர் சிலையானது
சென்னை வானகரத்தில் உள்ள VRL டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வந்து அடைந்தது. நாங்கள் அலுவலகத்திற்கு சென்று பைரவரை தாங்களே மதுரவாயல் ஸ்ரீ சொர்ண பைரவர் ட்ரஸ்ட் அலுவலகத்திற்கு கொண்டு வாருங்கள், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னோம். அவர்கள் லாரி டிரைவர் மட்டும்தான் வருவார், பைரவரை இறக்குவதற்கு நீங்கள் தான் இறக்கி வைக்க ஆட்களை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். உடனே அமைந்தகரையில் உள்ள திரு ஆறுமுகம் அவர்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பைரவர் சிலை வரப்போகிறது, தாங்கள் இறக்குவதற்கு வர வேண்டும் என்று அழைத்தோம். அப்போது அவர் மற்றும் அவரின் குமாரனையும் அழைத்து வந்தார். பைரவர் லாரியில் வந்து ட்ரஸ்ட் அலுவலகத்தில் உள்ளே இறக்க 4 பேர் மட்டுமே அதனை இறக்கி வைத்த ஏதுவாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து 48 தினம் சுவாமியை பூஜை செய்ய வேண்டும். ட்ரஸ்ட் அலுவலகத்தில் இடம் போதாததால் திரு KGY ராமகிருஷ்ணன் மாமா அவர்கள் கோடம்பாக்கம் எங்களது இல்லத்திலே வைத்து பூஜை செய்யலாம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு கோடம்பாக்கம் சுப்பிரமணிய நகரிலே வசித்து வரும் திரு கீதா பாலசுப்பிரமணியன் மாமா அவர்கள் நான் 48 நாள் பூஜை செய்ய இடம் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து அசோக் நகரில் வசித்து வரும் கிரானைட் தொழில் அதிபர் திரு ஞான சௌந்தர் எங்களது அலுவலகத்திலே பெரிய இடம் உள்ளது, அங்கே பூஜை செய்து கொள்ளுங்கள், அதற்கு தேவையான பூஜை பொருட்கள் அனைத்தையும் நான் வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து சின்மயா நகரில் உள்ள திரு பிரேமா சீனிவாசன் அவர்கள் எங்கள் இல்லத்திலே மாடியில் மிகவும் பெரிய இடமாக உள்ளது, ஷெட் அமைத்து தருகிறோம், அங்கே பூஜை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து பைரவரை திருமதி ஸ்ரீ வித்யா விஸ்வநாதன் அவர்கள் அமைந்தகரையில் எங்களுக்கு தனி இடம் உள்ளது, அந்த இடத்திலே வைத்து 48 தினம் பூஜை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நாள் முழுவதும் யோசனை செய்து பார்த்தோம், யார் இடத்தில் வைத்து பூஜை செய்யலாம் என்று யோசனை செய்த பொழுது எல்லோரும் அன்பாகவும் பக்தியாகவும் எங்களது இடத்தில் வைத்து பூஜை செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆகையால் ஸ்ரீ சொர்ண பைரவரை ஒருவர் இடத்தில் மட்டும் வைத்து பூஜை செய்தால் சுவாமி எங்கள் இல்லத்தில் வரவில்லையே என்று மனச்சங்கடப்படுவார்கள். ஆகையால் பைரவரை நாளை காலை கொரடாச்சேரி ஸ்ரீ கால பைரவ ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்று அங்கே 48 நாட்கள் பூஜை செய்யலாம் என்று முடிவெடுத்தோம். மறுநாள் அதிகாலை 4:15 மணி அளவிலே கனவில் சிறிய குழந்தை வடிவில் வந்து நான் இங்கேதான் இருக்கப் போகிறேன், எல்லோருக்கும் நன்மை செய்வதற்காக இங்கு இருக்கிறேன், ஏன் என்னை எடுத்துச் செல்ல முயற்சி செய்கின்றாய் என்று சொல்ல, நீ யார் என்று நான் கேட்க, என்னை தெரியவில்லையா என்று சொல்லி அந்த குழந்தையானது பைரவரின் அருகில் சென்று மறைந்தது. உடனே பைரவர் அலுவலகத்தில் பைரவரை பிரதிஷ்டை செய்ய பைரவரின் கட்டளைப்படி முடிவு செய்தோம். அதனைத் தொடர்ந்து கொரடாச்சேரியில் மற்றொரு ஸ்வர்ண பைரவர் வாங்க வேண்டும், அதற்கு தேவையான பொருளாதாரம் இல்லை என்று யோசனை செய்தோம். அன்று சின்மயா நகரில் வசித்து வரும் திருமதி சரஸ்வதி சுரேஷ் பாபு அவர்கள் மதுரவாயல் ட்ரஸ்ட் அலுவலகத்திற்கு பைரவரை தரிசனம் செய்ய வந்தபோது சிலை வாங்கும் விவரத்தை அவர்களிடம் கூறினோம். அவர்கள் நாங்கள் பைரவரிடம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைத்துள்ளோம், அதை நிறைவேற்றியவுடன் அந்த பைரவரின் சிலா விக்கிரகம் உள்ள செலவுகளை முழுக்க முழுக்க நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். சில நாட்கள் கழித்து பைரவரிடம் வைத்த கோரிக்கையானது நிறைவேறிவிட்டது. உடனே பைரவர் வாங்குவதற்கு முழு செலவும் மனதார அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மகாபலிபுரத்திலே சிலையை வாங்கி சிவராத்திரி அன்று கொரடாச்சேரி ஸ்ரீ கால பைரவ ஆசிரமத்திலே ஜலவாச பூஜை செய்து தொடங்கினோம். அதனைத் தொடர்ந்து கொரடாச்சேரி ஸ்ரீ கால பைரவ ஆசிரமத்தில் ஸ்வர்ண பைரவரை ஆவணி மாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 5 ஆண்டு காலமாக சென்னை மதுரவாயல் பைரவ ஆசிரமத்திலே சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வந்தது. போதிய இடம் பற்றாக்குறையால் காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவரிடம் உத்தரவு பெற்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா திருமலை வையாவூர் என்ற இடத்திலே தென் திருப்பதி பெருமாள் ஆலயத்தின் அருகினிலே காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் ஆலயம் கட்ட தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. பக்தர்கள் ஆலய கட்டுமான பணிக்கு தங்களால் இயன்ற பொருளாகவோ அல்லது பணமாகவோ கொடுத்து பைரவர் அருளை பரிபூர்ணமாக அனைவரும் பெற வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.
செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் மெயின் ரோடிலே ஐயங்கார் தெருவிலே காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவ ஆசிரமம் ஆலயமானது கட்டுமான பணி திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பணிக்கு நன்கொடை செய்ய விரும்பும் பக்தர்கள் கீழ்கண்ட வங்கிக் கணக்கிலே செலுத்தி முறையான ரசீது பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவ ஆசிரமம், ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், சிவஸ்ரீ பைரவ சுந்தர சிவாச்சாரியார் சுவாமிகள். அவர்களை தொடர்பு கொள்வதற்கு 9444911217 மற்றும் 7940599885 என்ற எண்ணிலும் மற்றொரு தொலைபேசி எண்ணாக 9499955305 9444911217 7904599885 9499955305. ஸ்ரீ காசி ஸ்வர்ண பைரவ ஆசிரமமானது நம்பர் 5 ஐயங்கார் தெரு வேடந்தாங்கல் மெயின் ரோடிலே திருமலை வையாவூர் தென் திருப்பதி பெருமாள் கோவில் அருகிலே செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த ஸ்தலத்தினிலே கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த டொனேஷன் அளிப்பவர்களுக்கு ATG வரி விலக்கு உண்டு. நன்கொடை அளிக்க விரும்பும் நன்கொடையாளர்கள் மற்றும் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 72746702 IFSC கோடாக IDIB 000M297 மதுரவாயல் பிரான்ச் சென்னை 95 என்ற வங்கி கணக்கிலே செலுத்தி முறையான ரசீது பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரா ஆசிரமத்திலே ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சிவஸ்ரீ பைரவ சுந்தர சிவாச்சாரியார் சுவாமிகளின் பெருமுயற்சியினாலே ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் ஆலயமானது கட்டுமான பணிகள் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நன்கொடை அளிக்க விரும்பும் பக்த கோடிகளும் மற்றும் பொதுமக்களும் நன்கொடையாளர்களும் ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 7269746702 IFSC கோட் IDIB 000M297 மதுரவாயல் பிரான்ச் சென்னை 95 என்ற வங்கிக் கணக்கிலே செலுத்தி முறையான ரசீது பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் ஆலயம் திருப்பணிக்கு உதவிட வாருங்கள். எல்லாம் வல்ல காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவர் அருளை பரிபூர்ணமாக அனைவரும் பெற வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். ஓம் பைரவாய நமக. காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ பைரவாய நமக. சிவஸ்ரீ பைரவ சுந்தர சிவாச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். திருப்பணிக்கு உதவிட விரும்பும் நன்கொடையாளர்கள் பக்திமான்கள் மற்றும் பொதுமக்கள் யாவரும் இந்த திருப்பணியிலே பங்கு கொண்டு எல்லாம் வல்ல காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவரின் அருளை பரிபூர்ணமாக அனைவரும் பெற வேண்டி சிவஸ்ரீ பைரவ சுந்தர சிவாச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் அன்போடு அழைக்கின்றார். ஓம் காசி ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாய நமக. ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாய நமக. சிவஸ்ரீ பைரவ சுந்தர சிவாச்சாரியார் சுவாமிகள் திருவடிகளே சரணம்.